தொடர்ந்து மக்கள் வந்து விஜயை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கடைசி விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான் போல. பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூறு பண்ண முடியுமோ அத்தனையும் இந்த தாவேக்கா தற்கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பனையூரில் இருக்கக்கூடிய விஜயனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றத்தார் எல்லாருமே இப்போ காவல்துறையில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு விஜயால் தொல்லை, எங்களுக்கு விஜயினுடைய அரசியல் கட்சியினர் வந்து பெரிய அளவில் இடையூறு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ் கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோவ் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. இந்த கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியால ஃபுல்லா பிளாக் பண்ணி சர்வன்ட்ஸ் உள்ள வர விடாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. we live here, நாங்க இங்க we live here. இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்பன்ஸா இருந்தானா how do we manage? கார்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சி கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு மேடம் உங்க கார்ல மட்டும் அலோவ் பண்றோம் மேடம். யார் இவங்க எங்க கார் அலோவ் பண்றது? இங்க இருக்கவங்க நாங்க குடி இருக்கவங்க. இவங்க எங்க காரை உள்ள வரதுக்கு அலோவ் பண்றாங்களா? என்னது இதெல்லாம்? வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்றாங்க, சாப்பிட்டுட்டு குப்பை தெரு ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. ஏண்டா உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நீ நல்லது செய்யலை, அவங்களையே இடைஞ்சல் படுத்துற, அவங்களுக்கே நீ எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படின்னா நீ எப்படி நாட்டை திருத்த போற? 41 பேர் செத்து கிடந்தப்பையும் ஓடி போயிட்ட. விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு நார்சிஸ்ட், விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சைக்கோ, அவன் வந்து ஒரு பெரிய பகல் குடிகாரன் அப்படின்னு குற்றம் சுமத்துறாரு இன்னொருத்தர். விஜயை பார்த்து கேட்கிறேன், நீ பகல்ல சரக்கு அடிக்கிறவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஃபுல் டைம் 24 hours போதையில இருக்கிற பைத்தியக்காரனா நீ? சைக்கோவா நீ? அவன் கூட தண்ணி அடிக்கிறவன பூரா எனக்கு தெரியும், நானும் சினிமாக்காரன் தான். நீ பகல்லாம் போதையில இருக்க, இரவுலாம் பெண்களோட இருக்க, நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன், நீ ஒரு காவாலி பைய அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், சினிமா துறையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். விஜய் என்கிற ஒரு கிறுக்கு கோமாளி பையில பாக்குறதுக்கு 41 பேர் செத்து போயிட்டான். தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தடித்த வார்த்தையில் பயன்படுத்த ஏங்க அவன் சைக்கோ தாங்க, அவன் மனநோயாளி. விஜய் என்பவன் ஒரு மனநோயாளி. நீங்க டைட்டிலே போடு, நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன். அவன் ஒரு மனநோயாளி, சைக்கோ கில்லருங்க. அவன் வீட்டுல இடம் விழுந்தா செய்வானா செய்ய மாட்டானா? நான் கேட்கிறேன். இல்ல ரொம்ப தடித்த இறப்பு என்பது எல்லாருக்கும் பொதுதானே. ஒரு உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா? நான் கேட்கிறேன். தாவேகாரன் சேர்ந்து சினிமா துறையில இருந்து தான் விஜய் வராரு. அவர் கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களே விஜய் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிற நடிகர்களுடைய ரசிகர்கள்கிட்டையும் வந்து விஜய் ரசிகர்கள் ஒரு பகையை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. 2026 எலெக்ஷன் முடிஞ்சோன்னே நீங்கள் வந்து கேளுங்க, இன்னும் அடிச்சு சொல்கிறேன், விஜய் கூட டெபாசிட் வாங்க மாட்டார். விஜய் எங்க தலைவர் ரசிகர் கூட உரண்டை எழுத்து வச்சிருக்கிறார், அஜித் ரசிகர் கூட சண்டை போட்டு வச்சிருக்கார். பாவம் நேற்றுக்கு அந்த சிவகார்த்தியன் அவர் படம் வர்றதுக்கு முன்னாடி நெகட்டிவிட்டி பரப்புறீங்க ட்விட்டரில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? அஜித் ரசிகர்கள், அப்புறம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், மற்ற சூர்யா ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஜயை பற்றி கேள்வி கேட்டாலே எரிச்சல் ஆகுறாங்க. கண்டிப்பாக நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. பல கோடி ரூபாய் சொத்தை விஜய் வந்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, வருமான வரியே கட்டுறதில்ல, எல்லாமே பொய்க்கணக்காக காட்டி அவர் வந்து இந்த மாதிரி சொத்து குவிப்பு பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேலே வைக்கப்படுது. சொத்து இருக்குங்க, இதுவே முறைகேடுங்க. 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிற முறைகேட்டின் வழியாக பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விஜய் அதை காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு பயந்து கொண்டு ஒரு போலியான அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டு ஒரு அரசியல்வாதி போல நடிக்கிறாரு. நான் சொல்றேன், இப்ப அதுக்கு ஆதாரமா நீதிமன்றமே ஒரு வழக்குல அவருக்கு வந்து நீங்க அபராதம் கட்டணும், நீங்க வரியை மறைச்சிருக்கீங்கன்னு ஒரு செய்தி வெளியே இருக்கு. அப்ப நீ விஜய் வந்து அவரே தகுதி இல்லாதவர் ஊழல் பத்தி பேசுறதுக்கு. வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்தனர். அப்பொழுது புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் நடிகர் விஜய் மறைத்துள்ளதை கண்டுபிடித்தனர். இதற்கு நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதமாக விதித்து இவ்வளோ குற்றச்சாட்டு, இவ்வளோ புகார்கள் விஜய் மேலையும் தாவேகா கட்சி மேலையும் வைக்கப்பட்டாலும் ஒரு பிரஸ் மீட் கூட வச்சு இதுக்கு விளக்கம் கொடுக்கல. தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பாங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ ரொம்ப நாளா அப்படியே போயிட்டு இருக்கு. NDTVல ஆஃப்டர் கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ப வந்து பொதுவெளியில உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு? முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளர் சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். தான் தொடங்கின கட்சி, அந்த கட்சியினுடைய ஆண்டு விழா, அதுவே 2ஆம் ஆண்டு விழாவா 3ஆம் ஆண்டு விழாவான்னு தெரியாம ஒரு தலைவன் பேசுறானா, அப்ப எந்த அளவுக்கு அவன் தற்குறியா இருப்பான்? கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா, அவனையும் நம்பி அவனையும் தலைவன்னு சொல்லிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி போகிற ஒரு கூட்டத்தை
எப்படிப்பட்ட ஒரு கூமுட்ட கூட்டம்னு நம்ம சொல்லலாம். முதல்ல அரசியல் லாபத்துக்காக விஜயகாந்தை தொட்டாரு விஜய். எப்படியாவது விஜயகாந்தோட லீகசியை, அவருடைய அந்த செல்வாக்கு அப்படியே நம்ம கட்சி பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே நல்ல வேஷம் போட்டான். அதுக்கப்புறம் விஜயகாந்த் ரசிகர்களும் பிரேமலதா விஜயகாந்தும் சுதாரிச்சுக்கிட்டு வெளுன்னு வெளுத்து விடவும் இப்போ விஜயகாந்தை பற்றியே பேசுறதில்ல. எந்த மேடையிலையும் விஜயகாந்தனுடைய புகைப்படங்களும் தாவேக்கால இப்போ இடம்பெறதில்லை. கேப்டனுக்கு நிகரா விஜய் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இதே கரூர் சம்பவத்துல தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தா அந்த நாய் மாதிரி பண்ணிருப்பாரா? இந்த நாய் பண்ற மாதிரி பண்ணிருப்பாரா? வீட்டுக்குள்ள போய் ஒளிவாட அந்த தெருநாய். என் தலைவன் சொல்லிக்கிட்ட பதில், பத்திரமா போகணும், பத்திரமா சாப்பிட்டு பத்திரமா போகணும். உங்க மாவட்ட செயலாளர் போன் பண்ணி கேட்பேன், வீடு போய் சேரணும் அப்படின்னு சொன்னது என் தலைவன். நீ என்னன்னா 4 பேர் அடிபட்டோன்னு நீ ஹெலிகாப்டர்ல ஏறி சென்னைக்கு போய்த்த. நீ என் தலைவன் ஒன்னாடா? இப்படி தனி மனித வாழ்க்கையில பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறானா, அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறானா? கிடையாது. அப்பா அம்மா கூட இல்லைங்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளையே இல்லவே இல்லைங்கிறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க, இவன் கூட வாழவே முடியாதுன்னு பொண்டாட்டி இருக்குதுங்கிறாங்க, மகன் கூட இருக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. அப்போ குடும்பத்துல ஏதோ ஒரு சிக்கல்னு நமக்கு தெரிய வருது. அப்ப தனி மனித ஒழுக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. திரிஷா கூட தவறான பழக்கங்கிறாங்க, கிருத்தி சுரேஷோடையும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. அப்போ எல்லா விதத்திலும் ஒரு நடிகைனாலே அவனுக்கு ஒழுக்கம் இருக்காது. அவன் தண்ணி அடிப்பான், சாராயம் குடிப்பான், போதை பழக்கம் இருக்கும், பல்வேறு பெண்களோட தொடர்பு இருக்கும். எந்த தகுதியும் இல்லாத, எந்த அறச்சிந்தனையும் இல்லாத, ஒரு இரக்கம் இல்லாதவன் அடிப்படையில். அதுதான் மிக முக்கியமானது. 41 பேர் செத்து துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட கண்டுக்காம ஓடி போன இரக்கம் இல்லாத மிருகம். அப்போ இந்த லட்சணத்தில் எப்படி வாக்கு வரும்? எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஆதரிக்க கூட புள்ளா கண்மூடித்தனமா இந்த காமம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி திரை கவர்ச்சி கண்ணை மறைச்சி அந்த திரை போதையில விஜய்னு கத்துறானா தவிர எவனோ அறிவார்ந்த சிந்திச்சு விஜயை தேர்ந்தெடுக்கல. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாடு அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். விஜய் போன்ற அரசியல் சாக்கடைக்கு முடிவு கட்டுவதற்காகவே எல்லாரும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போய் ஓட்டு போடணும். சரி, தலைவன் தான் அப்படி இருக்கான், தொண்டனாவது சரியா இருக்கானான்னு பார்த்தா எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அந்த இடத்துலலாம் கூட்டமா கூடி பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு தொந்தரவு படுத்தி அந்த இருக்கிற கடையில் இருக்கிற பொருளை உடச்சி போட்டு, பொருளை ஆட்டையை போட்டு பல்வேறு புகார்கள். போகிற இடத்துலலாம் என் பொருளை காணும், என் கடையை உடச்சிட்டாங்க, இந்த முகப்பில் இருக்கிற தட்டியை உடச்சிட்டாங்க, போர்டை உடச்சிட்டாங்கன்னு அவ்வளோ புகார்கள். இப்போ போதாததுக்கு விசில் சின்னத்தை வேற கொடுத்துட்டாங்க. அந்த விசிலை வாயில வச்சுக்கிட்டு எங்க பாரு ஊதி ஊதி மக்களுக்கு தொந்தரவா, இடையூறா, சமூக குப்பையா இருக்குது. மொத்தத்தில் தற்குறிகளா இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நம்பி எப்படி ஓட்டு போறது சொல்லுங்க? விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு வருது அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்குறிகள், எவ்வளோ அறிவில்லாத கூமுட்டைகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு கணக்கெடுப்பு தான். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தமிழ்நாடு அந்த அளவுக்கு மோசமான நான் நம்புறேன். டெபாசிட் கூட வாங்க மாட்டான் விஜய். அதாவது இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நடிகனை களத்தில் இறக்கி மாற்றுன்னு யார் வராங்களோ அவங்கள டைல்யூட் பண்ணணும், அவங்கள அழிக்கணும், அவங்களுடைய வாக்கை அதிகமாகாமல் குறைக்கணும். ஒரு வேகத்தடை போடுற மாதிரி இந்த அரசியலில் இப்போ சீமான் மிகப்பெரிய வேகத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, சீமான் அப்படின்னு இப்படி மும்முனை போட்டி வந்துருச்சுன்னா ஏற்கனவே கடுமையான அதிருப்தியில் இந்த திமுக, அதிமுக மேலே இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவர்கள் வாக்கு செலுத்தி சீமான் மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் கட்சியாக உயர்ந்துருவார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாசகர திட்டங்கள், பிளான் பண்ண பல கொள்ளைகள்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பணம் கொடுத்து இந்த விஜயை களத்தில் இறக்கியிருக்கு. அதனால தான் கார்ப்பரேட் நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய இந்த ஊடகங்கள் விஜய்க்கு சொம்பு தூக்குது. அப்போ விஜய் குறித்தான செய்திகள் நான் சோசியல் மீடியாலேயோ இல்லை தொலைக்காட்சி ஊடகங்கள்லையோ பார்க்குறது ஆர்கானிக்கானது கிடையாது, இயல்பாக தன்னெழுச்சியாக வரலை. எல்லாமே காசு கொடுத்து பேச வைக்கிறது. அந்த கட்சியில் யாருக்கு பதவி கொடுக்கப்படுது? பிற கட்சியிலிருந்து வந்தவன் எவன் அதிகமாக பணம் கொடுக்குறானோ அவனுக்கு தான் பதவி கொடுக்கப்படுது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தனக்கு பதவி மறுக்கப்பட்டதுக்கான நியாயம் கேட்டு நிற்கிறாரு. மெயினா ஜாதி மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது 2 தான் முக்கியத்துவமா இருக்கு. எங்களுக்கு ஒரு வழி வேணும். ஏன்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். 2 பேர் சூசைட் அட்டன் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கு வழியில 10 வருஷமா மக்கள் இயக்கத்துல செயல்பட்டு அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கு. ஜாதி அடிப்படையில எஸ்சிக்கு போட மாட்டாங்க. நீங்க ஜாதி எஸ்சி எல்லாம் மேல வரக்கூடாது, எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், பிசி எம்பிசிக்கு மட்டும்தான் நாங்க பவர் கொடுப்போம். அந்த ஒண்ணு இல்ல, அந்த லிஸ்ட் அவர் எழுதிக்கிறாரு, அது எதுவும் பார்க்க சொல்லுங்க. எந்த பதிலும் இல்ல. அதே மாதிரி இந்த தூத்துக்குடியில அந்த அஜிதாவா அவங்க நியாயம் கேட்டு நிக்கிறாங்க, எந்த பதிலும் இல்ல, கேட்ட கூட திறக்க மாட்டேங்கிறான். ஒரு அடிப்படை அறிவு, அரசியல் புரிதல் விஜய் தொண்டனுக்கு இருக்கா? எத்தனை தொகுதியிலடா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா அது கூட தெரியல. மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிடா இருக்குன்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல தெரியல. ஒரு துளி கூட அறிவில்லாத ஒரு கூமுட்டை கூட்டமாக இது இருக்குது.